ஸ்கூல் டேஸில் டைரக்டரின் மன்மதன். இல்லை இல்லை அப்படி போடுங்க இந்த இன்டர்வியூ. இந்த படத்துல விஜய் சார் கேட்டாரா? எனக்கு இன்னும் அந்த பீஸ்டோட இதே வைபவெல்லாம் போய் பார்த்தோம். தம்பி சொன்னா இப்போதான் நான் கேட்டாரு. உள்ள போய் எட்டி பார்த்தவொடனே அவங்க ஸ்னேகா உட்காந்துருந்தாங்க. அது கிட்ட வந்து நாக் பண்ணிக்கிட்டு ஐயோ ஆனால் அதெல்லாம் சொல்லலாம்ல வெங்கட் பிரபுக்கு பர்த்டே இதுக்கு போயிருக்காங்க பேங்காக்ல ஷூட். அங்கே விஜய் சார் ஷூட்டிங் நடந்துச்சுன்னா அத்தனை பேரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜெயிலர் படத்துல எவ்வளவு சார் எனக்கு ராங்கான கொஸ்டின். Never have I ever kissed someone in school days. தப்பா வச்சுட்டு திருப்பிட்டு டைரக்டருக்கு பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு காதல். கொஸ்டின் சொல்லுங்க, நான் கேட்டுறேன். நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? 3 பேரும் சொல்லவே இல்லையா நீங்க? இதையும் கட் பண்ணி. படமானதே வந்து ஒரு ஜாலியான படம் சொல்லி ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா படத்துல யார் யாரெல்லாம் வந்து கேஸ்ட் இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்தோம்னா அது பக்கத்து பேச்சு போற அளவுக்கு வந்து நிறைய கேஸ்ட் இருந்தாங்க. எப்படி சமாளிச்சிங்க எல்லாத்தையும்? ஐயா நான் அந்த பயத்துல தான் இருந்தேன். என்னடா இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களே, இது இல்லாம ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பயங்கரமான வில்லன். அது இருந்தால் யாருமே நாங்கள் ரிவீல் பண்ணல. அவர்லாம் கேள்வி போட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்லாம். யார் அந்த வில்லன் சொல்ல மாட்டோமே. எண்ட் ஆஃப் தி இன்டர்வியூல கேளுங்க, வேற மாதிரி கேளுங்க சொல்லிட்டு. இன்ட்ரோல கொடுத்திருந்தாரு, நான் டீசர்ல பார்த்தேன். இந்த ஏஞ்சலின் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்? எனக்கு நடக்கல. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவங்க ஏஞ்சலா வந்து இருந்து 2 ஹீரோ, 2 ஒரு இமேஜினேஷன் ஹீரோ ஒரு ரியல் ஹீரோ இப்படி படுத்துருந்தா அதுல டைலாக் கூட இருக்குன்னாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் 2 ஹீரோ, 2 ஜோடி, 2 ஹீரோயின் பார்த்திருக்கீங்க. ஹீரோக்கு ஒரு ஹீரோயினுக்கு 2 ஹீரோ. ஸ்கிரிப்ட் லாக் எப்படி பண்ணீங்க? என்ன ஃபுல் கதை சொன்னாங்களா இல்ல ஒன் வேர்ட் சொன்னாங்களா? ஆர்வமா இருக்காரு தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்காது. நீங்க ஆனா பாத்தீங்கன்னா புரியவே அந்த 2 பேரும். பட் பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் லாக் பண்ணதுக்கு ரீசன் வந்து கிட்ஸ் மூவி இது. எனக்கு எப்பவுமே இந்த கிட்ஸ் ஏரியால வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை. ஏன்னா ஜென்ரலா சொல்லுவாங்க நம்ம கிட்ஸை கவர் பண்ணலாம், எல்லாருமே கவர் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அண்ட் இது ஒரு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். இல்லை இப்போதான் சொன்னாங்க அவங்க. ஆக்சுவலா அதுதான் சொல்லலாம்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லலாம்ல. ப்ளீஸ் சார். இல்லை வேண்டாம் வேணாம். ஏன்னா அவங்க ஷாப்பிங் போகும்போது கூட இது லேடிஸ் செக்ஷன் போக மாட்டாங்க, கிட்ஸ் செக்ஷன் தான் போவாங்க. ஸோ அதனால அந்த கிட்ஸ் அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஜெயிலர் பத்தி கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அது நம்ம தள்ளி வச்சிடலாம். ஜெயிலர் இல்லாம இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல ஏதாவது கண்டினியூஷன் படம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? நான் பண்ணது இல்லையா? ஆமா, விஜய் சார் கூட அந்த மாதிரி. இல்ல அவரே பதில் சொன்னாங்க. எதுவுமே இல்லை. விஜய் சார் இந்த படம் தான் லாஸ்ட்ன்றாங்க, கோட்டு. இப்ப உங்க தம்பி வந்து கோட்ல பண்ணிட்டு இருக்கிறாருங்க. செட்ல நடக்கிறத பத்தி ஏதாவது ஷேர் பண்ணுவாரா? பண்ணிருப்பாரு, பண்ணலைன்னா நீங்க சொல்லவே முடியாது. இந்தாங்க இதுல ஐ ஹேவ் காமி. சொல்லுங்க. இந்த படத்துல விஜய் சார் கேட்டாரா வெங்கட் பிரபு, ஏண்டா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸா இன்னும் வச்சிருக்கியா? ஏன்னா அதுக்குள்ளே ஒரு 200 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இன்னும் அந்த பீஸ்டோட இதே இன்னும் உள்ள இருக்கு. நான் ஒரு நாள் பிரபு கேட்டேன், பிரபு வந்து விஜய் சார் வந்து வாங்க, அதெல்லாம் என்ன ப்ரொடக்ஷன் சைட்லலாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கோங்க. அதெல்லாம் அப்படியா, உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னா. எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பிரபு, அதனால தான் நம்ம கேட்க வேண்டியதாகிடுச்சு. அதனால விஜய் சார் வந்து பார்க்குறேன். திடீர்னு எங்களுக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு கோகுலம் ஸ்டுடியோவில்.
பின்ன லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஃப்ளோரில் வந்து அவருக்கு நடக்குது, ஃப்ரெண்டில் எங்களுக்கு நடக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் போய் பார்த்துட்டு வராங்க. என் தம்பி எல்லாரும் வைபவெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. தம்பி சொன்னா, ஏய் இப்போதானே உன்னை கேட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக எதுவுமே யோசிக்காம அன்னைக்கு வந்து ஒரு டர்ட்டி ட்ரெஸ் மேலெல்லாம் சேரெல்லாம் போட்டுருந்தாங்க. நான் கேஷுவலாக போயிட்டேன். என்னன்னா போயிட்டு லவ் பண்ணாங்களான்னு எட்டி பார்த்தா யாருமே என்னை ஸ்டாப் பண்ணல. உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் எட்டி பார்த்தவொடனே அவங்க ஸ்னேகா உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு ஹலோ சொல்லிட்டு இப்படி திரும்புகிறேன், வராரு. ஐயோ அழுக்கான ட்ரெஸ்ல அவர் தூரத்துலேருந்து ஆய் சொல்லுவேன். அது கிட்ட வந்து என்ன ஆக்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ ஆனால் அழுக்கா இருக்கேன்னு கூட நான் சொல்ல தெரியல. அவர் ஹக் பண்ணதுக்கப்புறம் என்னது பேசுறது பண்ணிட்டு நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் போனார். அப்போ கடைன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி போனேன். திரும்பி போய் ஒரு 3 மணிக்கு போய் உட்காந்தேன். அவர் செட்டில் இது ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார். ஒரு 1 hour உட்காந்துட்டு கிளம்பி வந்தது தான். ஆமாம், அது இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த செட்டில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெங்கட் பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரோட வெங்கட் பிரபுக்கு பர்த்டே இதுக்கு போயிருக்காங்க, பேங்காக்ல ஷூட்டு. எல்லாரும் வந்து ஹாலிடே பிளான் பண்ற மாதிரி பண்றாங்க. ஏய் பிரபு பர்த்டேக்கு நீ வரல, நீ வரல, நீ வரல, நீ வரல. என்னடா அங்க விஜய் சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா அத்தனை பேர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை நாங்களாம் போறோம். லண்டன்ல இருந்து ஃபோன் வருது, பிரபு பர்த்டேக்கு நான் வரேன், நீ வரியா? ஏய் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நீங்க போனீங்களா இல்லையா? 35 பேர் போனாங்க. இதுல நான் எங்க போயிட்டு விஜய் சார் அப்படின்னு எங்க போய் காமிக்கிறது போகல. அப்ப இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்ப இந்த படம் வந்து ஷூட் போயிட்டு இருந்தப்ப உங்களுக்கு வந்து இந்த படத்துல இல்லைன்னு சொல்லி நினைச்சு ஏதாவது ஃபீல் ஆனீங்களா? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. விஜய் சார் 2 படம் நடிச்சிட்டேன். பிரபு வந்து கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா கூட ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாளாவே நீங்க இன்டர்வியூவா கொடுத்து என்ன பேசுறேன்னே தெரியாத. பட் எங்க ஹீரோயின் ஒண்ணு மட்டும் ஸ்டடியா வச்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஒரு கதை சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு क्वेश्चनும் நீங்க வேற மாதிரி கேட்டா கூட அந்த क्वेश्चनக்கு அந்த ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த ஆன்சர்ல சோ இப்போ வந்து அந்த ஆன்சர் நான் சொல்லவே தேவையில்ல, அவருக்கு பை ஹார்ட் ஆயிடுச்சு காலையில. சரி நீங்க அந்த क्वेश्चन என்ன மாதிரி நீங்க அந்த क्वेश्चन கேட்டா அவர் ஆன்சர் பண்ணிடுவார். இல்ல வேண்டாம்மா, இது நிறைய இப்போ உங்களோட விக்கிபீடியால எல்லாம் பார்க்கும்போது வந்து இன்டர்நெட்னால உங்களோட ஃபர்ஸ்ட் படம்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அது தெரியல. நிறைய கொஸ்டின்ஸா வந்து நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இன்டர்வியூனால சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு ரவுண்டோட வந்து முடிச்சிடலாம் இருக்கு. நீங்களும் போகும்போது ஜாலியா போகலாம் அப்படிங்கறதுனால இது என்னன்னா நெவர் ஹாவ் எவர். ஓகேங்களா? அதுதான் அந்த ரவுண்ட். நேத்து விளையாடிட்டீங்களா? இல்ல அந்த டைட்டில் மட்டும் காமனா இருந்தது. மத்தபடி ஒரு கேம் கேட்டுட்டாங்க. நான் நீங்க என் பக்கத்தாட்டு இருக்கீங்க, அதனால நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா கை தூக்கலாம், பண்ணலன்னா நீங்க இப்படி 0 மாதிரி காமிச்சிருங்க. அவங்க 2 பேருக்கு போட்டு தரேன். நெவர் ஹேவ் ஐ எவர் லைட் அபவுட் மை இன்கம். உங்க சம்பளத்தை பத்தி யாருக்கிட்டயாவது போய் சொல்லியிருக்கீங்களா? அப்படியா? வாங்கினதே சின்ன அமௌண்ட், இதுல போய் சொல்றதுக்கு. சரி, ஜெயிலர் படத்துல எவ்வளவு சார் சம்பளம் வாங்குவீங்க? பப்ளிக்கா சொன்னா அடுத்து வர ப்ரொடியூசர், ஓ நம்ம கிட்ட இவ்வளவு வாங்கிட்டு அங்க போய் கம்மி வாங்கியிருக்காங்க. ஆனா போய் சொன்னது கிடையாது. போய் சொன்னது கிடையாது. ஆஃப் கேமரால சொல்லுங்க. ஆஃப் கேமரா. நெவர் ஹேவ் ஐ எவர் கட் மை ஓன் ஹேர். கட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இப்பதான் சொன்னீங்க ஸ்டைலிஷ்டா இருந்துட்டு. அதனால ஃபேஷன் ஸ்டைலிஸ்டா அந்த ஸ்டைலிஸ்டா எனக்கு எங்க அம்மா வரைக்கும் திட்டுறாங்க, நீ அப்போ கட் பண்ணல அதனால உனக்கு இப்போ வரைக்கும் முடி வளரல அப்படிலாம் திட்டிட்டு இருப்பாங்க. இது எனக்கு ராங்கான क्वेश्चन. சாரி, இது வந்து யார் மேலயும் பொருட்படுத்துறதுக்கான நோக்கம் அல்ல. இந்த கேள்வியை அடுத்த இன்டர்வியூல சாரி. நெவர் ஹேவ் ஐ எவர் ஸ்கிப்ட் ஸ்கூல். ஸ்கூல் படிக்கும்போது வந்து கட் அடிப்போம்ல, அது பண்ணிருக்கீங்களா பண்ணாம? ஸ்கூலுக்கு போனதே இல்லை, கட்டு தான் அடிச்சிருக்கேன் நிறைய. இல்ல எக்ஸாம்ஸ்ல கட் பண்ணிருக்கேன், பட் ஸ்கூல் நிறைய கட் அடிச்சிருக்கேன். எக்ஸாம்ஸ் நெவர் ஹேவ் ஐ எவர் கிரஷ்ட் ஆன் சம்ஒன் இன் அனதர் கிரேட். அதாவது நம்மளோட எல்டர் யாருக்கு உங்களுக்கு கிரஷ் இருந்திருக்கான்னு கேக்குறேன்.
அப்ப எனக்கு ஒரு போர்டு பத்தாது, ஒரு 4-5 போர்டு. வயசுல பெரியவங்க. ஏன் அதாவது அது உங்களோட crush-ஆ இருக்கக்கூடாதா? இல்ல அந்த மாதிரி இருந்திருக்கான்னு கேக்குறேங்க. இருந்திருக்கு. யாரெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. First இப்ப எனக்கு வயசுல பெரியவங்க மேல crush ஆகும். எனக்கு வயசுல பெரியவங்க மேல crush பண்ணணும். வந்திருக்கா தெரியல. இல்ல வந்திருக்கும். இல்ல வந்திருக்கும். வராமலாம் எப்படி இருக்கு? டைரக்டர் டேரக்டருக்கும் நிறைய டைரக்டர் இவரை கேட்கலாம், சொல்லுங்க யார் அவங்க? இல்ல அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவர் டீச்சரு. டீச்சர் மேல நல்லா புப்பில் அவங்க. அதான் எல்லாத்துக்கும் எனக்கு தான் இருக்கு, நானும் சொல்றேன். அது வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி. காலேஜ் டைம்ல இது யாரு டைரக்டருக்கு பக்கத்து வீட்டு ஆன்டினி காதல். Never have I ever recorded a video of myself singing. நீங்க பாட்டு பாடுறது நீங்களே செல்ஃபியா வீடியோ எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கீங்களா? நான் பாடணும்னு நினைச்சது கூட இல்ல. அவ்வளவு கொடூரமா இருக்கு என் வாய்ஸ். என் வாய்ஸ் நீங்க போன்ல கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். என் வாய்ஸ் பிடிக்காது. அதான் கேட்டாங்களே மேடம் உங்க இன்டர்வியூ எப்போ எடுக்கணும்? பேசிக்கா நான் என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இரிட்டேட் பண்ணா பாடி எடுப்பேன். எவ்வளவு கொடூரமான செயலாம். ஐயோ மோசமான தண்டனை கேஸ். சார் அதே மாதிரி நீங்க நைட் உங்களுக்கு பாட்டு வரும் நினைக்கிறேன். இது ஒரு மெசேஜ்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களும் இத ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அதுவும் ரெண்டு பேரோட கோர்ஸ் மேட்ச் ஆவாங்க. அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் இன் ஃபேமிலி குரூப். அதாவது குரூப்ல ஏதாவது கெட்ட வார்த்தைகள் போட்டுட்டீங்களா தெரியாதனமா? தெரிஞ்சே போட்டுருக்கீங்க. தெரிஞ்சே போட்டு சொல்லுங்க பரவாயில்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க கேட்போம். சென்சார் இல்ல என்ன வார்த்தைன்னு கேட்கலீங்க. என்ன எந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி நேரம் சாதாரண நீங்களும் நான் Facebookலயே போடுவேன். ஷேர் பண்ணுவேன். ஹலோ சொல்றதே அதுல ஸ்டார்ட் பண்றது. அதுதான் ஹலோ ஹலோ சொல்றது முன்னாலே போட்டுட்டா ஹலோவே கிடையாது. ஹலோவே கிடையாது. அதுதான். Never have I ever kissed someone in school days. இல்ல தப்பா வச்சுட்டு திருப்பி மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்ததுதான். காலேஜ் டேஸ் இருந்தீங்கன்னா திருப்பி ஓகே ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்படின்னா பாதி இப்படியும் பாதி இப்படியும் தாங்க. ஒண்ணு பண்றாங்க. நீங்க கொஸ்டின் சொல்லுங்க, நான் கேட்டுறேன். அப்ப ஐடியா கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ டைரக்டர் தான் நம்ம சைலண்ட் நினைச்சோம். பாத்தீங்களா ஸ்கூல் டேஸ்லயே கெட்டு போயிருக்காருங்க அவரு. ஸ்கூல் டேஸில் டைரக்டரின் மன்மதன் இல்லை அப்படி போடுங்க இன்டர்வியூ. அடுத்தது வந்து நெவர் ஹேவ் எவர் கான் எ சோலோ வெக்கேஷன். தனியா எங்கேயாவது ட்ரிப்பு போயிருக்கீங்களா? இல்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படி போகணும்னு ஆசைப்பட்டிருந்தா எங்க போவீங்க? ஆசை இருக்கு. எங்க போகணும்? எங்கயாச்சும் கிரீனரி பீஸ்ஃபுல். பொள்ளாச்சி மாதிரி. உங்களுக்கு ஆசை இருக்காங்க? தனியா போற ஆசை எப்போ எனக்கு வராது. இல்ல எப்பவும் ஒரு கேங் இருக்கணும், ஜாலியா போகணும், சுத்தணும். உங்களுக்கும் ஆசையே இல்லை? இல்ல ஃபேமிலியும் ஃபேமிலியா தான் போய் ஆகணும். இல்ல நான் அப்படி சொல்லல, நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் சொன்னேன், ஃபேமிலியோட சொல்லல. நான் ஒரு கொஸ்டின் சேர்த்துங்க. அவர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல உங்களுக்கு கேளுங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஓகே அவர் வந்து क्वेश्चन போறேன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? நெவர். உங்களுக்கு மட்டும் தானே இதை காமிச்சேன். ஆமா கேமரால தெரியாதுல்ல. அப்ப உங்களுக்கு ஐ ஹேவ் நீங்க காமிச்சீங்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஐ ஹேவ், உங்களுக்கு நெவர். வெல்டன்னா நான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன்ல, இவர் வந்து பேசும்போது ஃப்ரெண்ட்லியா அண்ணா மாதிரி இருந்தாரு. இப்ப எனக்கு என்னமோ நீங்க தான் என்னோட பிரதிபலிப்பா இருக்கீங்க. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆற அளவுக்கு பேசுறீங்க. நெவர் ஹேவ் ஐ எவர் ஃபேக்டு சிக் ஃப்ரம் லீவ். அதாவது வேலைக்கு போறதுக்கு போய் சொல்லிட்டு வீட்லயே இருந்திருக்கீங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு? ஸ்கூலுக்கு போகாம தான் அந்த ஒரு ஆளு ஸ்கூலுக்கு போகாம சிபஸ்ஆர் கம்பெனில ஸ்டைலிஸ்டா வர்க் பண்ணேன். ஓகே அப்போ வந்துட்டு அது கிண்டில இருக்கும். நான் இருப்பேன். இங்க நாங்க போட்டு கிண்டிக்கும் அண்ணாநகருக்கும் ட்ரெயின்லயாங்க போறீங்க? ஒரே ரோடுங்க. இந்த படம் ஒரு ஜாலியான படமா இருக்கும்போது அடுத்த படமும் ஜாலியான படம் கொடுத்தா நிறைய பேரால என்ன சொல்லப்படுவாங்கன்னா, இவர் என்னப்பா ஜாலியான படமே கொடுக்குறாருன்னு ஆயிரும். அதனால நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
எல்லா படமும் ஆக்சுவலி லவ் ஸ்டோரி இருக்கு, வயலன்ஸ் இருக்கு, காமெடியும் இருக்கு. காமெடி வேணுமா? அண்ணனை வச்சு நான் இன்னும் பெரிய காமெடி ஒரு படம் பிளான் பண்ணிருக்கேன். அவரை மெயின் ரோல வச்சுங்களா? அவர் வந்து அதாவது ஒரு இப்போ அண்ணன் சந்தானம் ஓகே ஏங்க? ஓகேல சந்தானம் எப்படியோ ஆமா. அந்த மாதிரி அண்ணனை வச்சு அண்ணன் அவ்வளவு கனெக்ட் ஆயிட்டாரு. கேக்குறாங்க நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அடுத்த சான்ஸ் அவர் மூலியமா எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் மட்டும் தானே, இல்ல ஆஃப் கேமரால ஏதாவது? வாங்க. மாறன் படத்துல வந்து தனுஷ் சார் கூட வந்து நடிச்சிருக்கீங்க. தடம் படம் ஃபர்ஸ்ட் படம் நீங்க சொல்லியிருந்தீங்க. மூக்குத்தி அம்மன்ல நயன்தாரா மேம் கூட வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வியந்து பார்த்த மொமெண்ட் ஏதாவது இருந்திருக்குங்க? எனக்கு எப்பவுமே என்ன தோணும்னா நான் வந்து இப்போ கேமரா முன்னாடி இருக்கேன்னா என்னால் எந்த தப்பும் நடந்துக்கூடாது. ஸோ நான் அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும், ஓகே அவங்க இப்படி பண்ணும்போது அந்த டைமில் நம்ம இப்படி பண்ணணும். ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு நான் தடம் டைமிங்லேருந்து எனக்கு அப்சர்வேஷன் ரொம்ப இருந்திருக்கு. பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுன்னா நயன்தாரா மேம் வந்து மூக்குத்தி அம்மன் டைமில் வந்து நிற்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக பொசிஷன் நின்றுவாங்க. லைட்டெல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ அவங்கள பார்த்தபோது எனக்கு அந்த இன்சிடென்ட். அடுத்து தனுஷ் ஒரு மாறன் வந்து ஒரு ஸ்டண்ட் சீன் இருந்துச்சு, வந்தாரு போகலாம் அப்படின்னாரு, டக்குன்னு பண்ணிட்டாரு. அப்பா அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே எனக்கு லைக் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன். டக்கர். ஸோ இந்த படமானது கண்டிப்பா வந்து வெற்றி படமா இருக்கணும். நாங்க எல்லாருமே வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பா பேசிட்டோம். கண்டிப்பா. அதுவும் இல்லாம உங்களோட உழைப்புக்காகவே இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும். திரும்பவும் நம்ம இதே மாதிரி ஒரு வீட்டில் உட்காரலாம், இதை விட பண்ணா வந்து பேசலாம். தேங்க்யூ. படம் சக்சஸ்ஃபுல்லா Thank இருக்கு. you. உங்களோட சார்பா வந்து வாழ்த்துக்கள் Thank you. தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.